அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ரொம்பவே டேஸ்டான சுவையான டேம் வாவல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட வச்சு பழகிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் டேம் வாவல் மீனுன்னு சொன்னாங்க. இந்த மீன் நான் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். கடல் மீன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த மீனில் நான் பாதி அளவுக்கு தலை, வால், வயிறு பகுதி எல்லாத்தையும் எடுத்து ஒரு 2 மீன் துண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ வந்துருச்சு. இதை மட்டும்தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். மிச்சத்தை பொரிக்கிறதுக்கு பிரட்ட போகிறோம். பொரித்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி நான் கழனி தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா ஒரு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் மல்லித்தூள் நெருன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ போடக்கூடாது, 2 ஸ்பூன் தான் போடணும். குழம்பு மிளகாத்தூள்னால் நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் என் மல்லித்தூள் நெருன்னுலாம் இருக்காது, மண் மாதிரி. இது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மல்லித்தூள் அந்த மாதிரி நெருன்னு இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. இதில் 3 பச்சை மிளகா நம்ம இப்படி நசுக்கி போட்டுக்கிறலாம், கீரி போடாமல். 3 தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா கையிலேயே பிணைஞ்சிடணும். பிணைஞ்சு தோல் தனியாக, சாறு தனியாக வர அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கிறலாம். இப்போ ஒரு மிக்ஸி சின்ன ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயமும் ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் உரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸாக மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ குழம்பு தாளிக்க எல்லாமே ரெடியாக இருக்குது. குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக வெந்தயம், அதே அளவு சோம்பு, அதே அளவு சீரகம் போட்டு நல்லா பொன்னிறமானதும் நம்ம வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கிறலாம். கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் போட்டு மிளகாத்தூள் போடையில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை சிம்பிளில் கூட வச்சுருங்க, பரவாயில்ல. 4-5 பல் பூண்டு இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் போட்டுட்டு கருவேப்பிலை 2 கொத்து போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும், நம்ம இப்போ வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் சிம்பிள்லேயே வச்சு வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் வெங்காய கலர் மாறினதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயத்தை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கலர் இப்போ மாறிடுச்சு. இப்போ அரைச்ச வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குவோம். இப்போ மிளகாத்தூள்லாம் கருகாது, அதனால் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் போட்டது உங்களுக்கு ஸ்கிப் ஆகிருச்சு. நீங்கள் தக்காளி பழம் 5 நிமிஷம் கழித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதே மாதிரியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளியும் நல்லா வெந்து வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த மசாலா நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கிறணும். குழம்புக்கு தேவையான உப்பும் இப்பயே நான் சேர்த்துட்டேன். இந்த உப்பே கரெக்டான அளவு இருக்கும் நான் சேர்க்குறது. இப்போ இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு, மொத்தம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். குழம்பு எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அதிகமாகும். இப்போ இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் சேர்த்து இதையும் நான் கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, புளித்தண்ணி கரைச்சி வச்சு இது ஒரு நிமிஷம் நம்ம கிண்டி விட்டுட்டு, இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா குழம்புக்கு தேவையான அளவு கழனி தண்ணி நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அந்த கழனி தண்ணி இப்போ இதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம். நான் இப்போ 6 பேர்த்துக்கு இந்த குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் குழம்பு மிளகாத்தூள் கூட ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் மண் மாதிரி நெருன்னு இருந்துச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த மாதிரி தான் நாட்டு மல்லின்னு சொல்லி வாங்கி அது சேர்த்தா ஒரு 2 ஸ்பூன் தான் என்னால் சேர்க்க முடியும். 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்தா குழம்பு டேஸ்ட்டே மாறி போயிடும், மண் மாதிரி ஆயிரும் குழம்பு. அதனால் நீங்கள் மல்லித்தூள் என்ன மாதிரி மல்லித்தூள்னு மட்டும் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அந்த மல்லி குட்டி குட்டியாக இருக்கும், அது மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க அந்த மல்லி. இப்போ நல்லா கொதி வரவும் நான் முருங்கைக்காய் ஒன்று வாங்கி
கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் தூக்கி போட்டு நல்லா கலர் மாறணும். இப்போ ஒரு வாட்டி பார்த்தேன், கலர் மாறலை. இப்போ நல்லா கலர் மாறி உங்களுக்கு நடுவில் கோடு வந்துருச்சு. இப்போ மீனை போட்டு நம்ம ஒரு கிண்டிட்டு குழம்ப அப்படியே மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சிடலாம். 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு அடுத்து மீன் வெந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்பிளில் வச்சிடலாம். அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அந்த மாதிரி சிம்பிளில் வச்சிட்டோம்னா குழம்புல ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக தான் சிம்பிளில் வைக்கிறது. மீனும் நல்லா வெந்துடும். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வேணும்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான் வந்து அளவாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த அளவுக்கு எனக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து நிற்கும். உங்களுக்கு தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் பார்த்துக்கலாம். பாருங்க மீன் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். குழம்பு வந்து எந்த அளவுக்கு தகதகன்னு நல்லா அழகாக இருக்குன்றது. சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.